அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவருக்கே உரியது. அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சி பகர்கின்றேன். அவர் தனித்தவர், இணைகளற்றவர். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு 18வது சூரா குகை, சூரத்துல் கஹஃப் என்று சொல்லக்கூடிய இந்த சூரா. அதில் நம்ம 57வது வசனத்திலிருந்து நம்ம குறிப்பிட்ட சில விஷயங்களை பற்றி நம்ம படிக்க இருக்கிறோம். இதில் நிறைய நமக்கு இந்த 18வது சூறாவில் படிப்பினைகள் நமக்கு இருக்குது. அல்லாஹ் சொல்கிறாரு, அந்த தோட்டத்து வாசிகள் அவர்களை பற்றி நம்ம பார்க்குறோம் இந்த சூறாவில். அதே மாதிரி மூசாவுடைய டீச்சர், அவருக்கு ஒருத்தர் அனுப்பப்படுகிற, கடவுளின் புறத்திலிருந்து அனுப்பப்படுகின்றார். அவரிடமிருந்து படிப்பினைகளை பெற்றுக்கொள்வதற்காக மூசாவிற்கு சில விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காகவும், அதன் மூலம் அதிலிருந்து மனிதர்களும் படிப்பினைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சில செய்திகளை இங்கே பதிவு செய்கிறார். நம்ம அதை பார்ப்போம். அதில் மனிதர்களுக்கும் படிப்பினைகள் இருக்குது, முக்கியமான படிப்பினைகள் அதில் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் 57வது வசனம் 18 தங்கள் இரட்சகரின் சான்றுகள் குறித்து நினைவூட்டப்பட்டும் பின்னர் தாங்கள் என்ன செய்கின்றோம் என்பதை உணர்ந்து கொள்ளாது அவற்றை புறக்கணிப்பவர்களை விட மிக தீயவர்கள் யார்? அதன் விளைவாக இதனை, அதாவது இந்த குரானை புரிந்து கொள்வதை விட்டும் அவர்களை தடுப்பதற்காக அவர்களுடைய இதயங்களின் மீது கவசங்களையும் அவர்களுடைய காதுகளில் செவிட்டுத்தனத்தையும் நாம் அமைத்து விடுகின்றோம். எனவே அவர்களை வழிநடத்துவதற்காக நீர் என்ன செய்கின்றீர் என்பது பொருட்டல்ல, அவர்கள் ஒருபோதும் எக்காலத்திலும் வழி நடத்தப்பட மாட்டார்கள். அப்போ இங்கே சான்றுகளை குறித்து, கடவுளிடமிருந்து வந்திருக்கின்ற சான்றுகளை குறித்து, அத்தாட்சிகளை குறித்து அவர்களுக்கு அவர்கள் புறத்திலிருந்து வருகிறது, அவர்களுக்கு அனுப்பப்படுகிறது. அது இருந்துமே அது எதற்காக சான்றுகள் அனுப்பப்படுது அப்படின்னு சொன்னால், கடவுளின் பக்கம், அதாவது கடவுளை பற்றிய ஒரு உறுதிப்பாட்டை அடைவதற்காகத்தான். அதன் மூலம் அவர்களுடைய பக்தியை ஊட்டுவதற்காகத்தான், அதுக்காகத்தான் சான்றுகள் அனுப்பப்படுது. இருப்பினும் அவர்கள் அதை குறித்து கவனமற்றவர்களாக இருக்கிறாங்க, அதை அலட்சியம் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் அப்படின்னு நல்லா சொல்கிறார். அதன் காரணமாக அவர்களுக்கு முத்திரையிடப்படுகின்றது அப்படிங்கிறது சொல்கிறாரு. ஆயினும் உம்முடைய இரட்சகர் மன்னிப்பவர், கருணை நிரம்பியவர். அவர்களுடைய செய்கைகளுக்கு விளக்கம் கூறுமாறு அவர்களை அவர் அழைத்திருந்தால் அவர்களை அங்கேயே அப்பொழுதே அவர் அளித்திருப்பார். மாறாக அவர்களுக்கு ஒரு குறிப்பிடப்பட்ட, முன்னரே தீர்மானிக்கப்பட்ட நேரம் வரை அவர் அவகாசம் அளிக்கின்றார். அப்போது அவர்கள் ஒருபோதும் தப்பித்து விட முடியாது. எத்தனையோ ஒரு சமூகத்தை அவர்களுடைய வரம்பு மீறல்களுக்காக நாம் அளித்திருக்கின்றோம். அவர்களுடைய அழிவுக்கென ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நாம் நிர்ணயித்திருக்கின்றோம். அதாவது இவ்வளவு விஷயங்கள் இருந்துமே கடவுளுடைய கருணை என்பது, அதை தாண்டியும் அவருடைய கருணை என்பது அளப்பரியதாக இருக்கிறது. அவர் கருணையோடு தான் எல்லாத்தையும் அணுகக்கூடியவராக இருக்கிறார். பொதுவாக மனிதன் எப்படி ஒரு விஷயத்தை அணுகுவான்,
ஒரு விஷயத்தை ஒரு தடவை சொல்கிறோம், 2 தடவை சொல்கிறோம், அதுக்கு மேலே அது நிராகரிக்கப்படுது அல்லது அது கேட்கப்படவில்லைன்னு சொன்னால் நம்ம கோவம் வந்துடும் இல்லையா? அவனை எதையாவது ஒன்று பண்ணிடுவோம். இதை வரைட்ட செஞ்சு அவங்களுக்கு புத்தி புகட்டணும் என்பதற்காக நம்ம செய்வோம். ஆனால் கடவுள் ரொம்ப கருணையாளராக, ரொம்ப கனிவானவராக இருக்கிறார். கருணையாளராக மட்டுமல்ல, கனிவானவராக இருக்கிறார். படைப்புகளின் மீது ரொம்ப கனிவுடையவராக அவர் இருக்கின்றார். ரொம்ப சகிப்புத்தன்மையோடு அதை அணுகிறார். ரொம்ப பொறுமையாளராக இருக்கிறார். கடவுள் ரொம்ப பொறுமையாளர். அவர் என்ன செய்கிறாருன்னா, அதுக்கு ஏற்றபடி அவர்களை அந்த விஷயத்தை ரொம்ப இலகுவாக்கி இன்னும் அவர்களுக்கு அந்த விஷயத்தை வழிகாட்டுவதற்காக அந்த விஷயத்தெல்லாம் அவர் என்ன செய்கிறாருன்னா அவகாசம் கொடுக்குறாரு. இதுதான் நம்ம பார்க்குறோம். கடவுளுடைய அந்த கருணையினுடைய வெளிப்பாடுகளை ஒவ்வொரு விஷயத்துலையுமே நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. நம்ம ஒரு பாவம் செய்கிறோம், ஒரு தவறு செய்கிறோம், அந்த தவறு செஞ்சதுக்கப்புறமா அதை உணரத்தான் செய்யணும். ஐயோ இப்படி ஒரு தவறு செஞ்சுட்டோமே அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், கடவுள்கிட்ட வருந்துறோம். மீண்டும் அந்த தவறுகளை நம்ம செய்யணும் இல்லையா? அப்போ தவறு செய்யும்போது மறுபடியும் என்ன செய்யணும், நம்ம அதை உணர்ந்து வருந்தக்கூடியவர்களாக தான் இருக்கணும். நான் சொல்கிறது ரொம்ப, அதாவது அந்த மாதிரியான சிலர் அதோடு நம்ம அதை விட்டு நம்ம வெளியே வந்துடுறோமா அப்படின்ட்டா வர்றதில்லை. அதை நம்ம உணர்ந்து கொண்டே வருந்தி கொண்டே நம்ம அது பல நேரங்களில் சில தவறுகளை நம்ம செய்து கொண்டே தான் இருக்கிறோம். இதுதான் யதார்த்தம். இது நம்ம யாருமே மறக்க முடியாது. இதுதான் யதார்த்தம் இல்லையா? சொல்லலாம், நம்ம தத்துவம் பேசலாம், அதாவது அப்படிலாம் கிடையாது, நம்ம வருந்தி வெளியே வந்துடணும் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம், பேசிக்குவோம். ஆனால் யதார்த்தம் என்பது, ஒரு மனிதனுடைய குண இயல்பு என்பது இப்படித்தான் இருக்குது. அப்போது அப்படி இருந்தும் அது நம்ம மீது அந்த கருணை பார்வையை அல்ல என்ன செய்யறாருன்னா அதை வச்சுக்கிட்டே இருக்காரு. நமக்கு கருணையை கொண்டு நமக்கு தொடர்ந்து நம்மளை வழிநடத்தி கொண்டே இருக்காரு. ஏன்னா நம்முடைய இறுதி தீர்மானம், அது இறுதி முடிவு என்பது எப்படியாவது அவர்களை காப்பாற்றிவிடும், அதிலிருந்து மீட்டு விட வேண்டும் என்பதாகத்தான் கடவுளுடைய விருப்பமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்த 60வது வசனத்தை நம்ம பார்ப்போம். இங்கே தான் மோசஸ் மற்றும் அவருடைய குருவிடமிருந்து மதிப்பு வாய்ந்த படிப்பினைகள், ரொம்ப வேல்யூபிள் லெசன்ஸ் அது சொல்கிறார். ரொம்ப அவருடைய குரு ஒருத்தர் அனுப்பப்படுறாரு. இதில் படிப்பினைகள் இருக்குங்கிறத சொல்கிறாரு. இதில் தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. மோசஸ் தன் சேவகரிடம் கூறினார், 2 நதிகளும் சந்திக்கும் இடத்தை நான் அடையும் வரை நான் ஓயவே மாட்டேன். அதற்கு எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்லை அப்படிங்கிறார். எவ்வளோ நேரமானாலும் பொருட்டல்ல அப்படின்னு மொழிபெயர்ப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு நேரம் ஆனாலும், என்ன ஆனாலும் சரி, நான் அந்த இடத்தை அடையிற வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல மோசஸ் என்ன செய்கிறாருன்னா, தன்னை சார்ந்து அதாவது ஒரு என்ன சொல்கிறது, தன்னை நம்பி தன்னுடைய ஒரு என்ன சொல்கிறது, அந்த தன்னுடைய ஆற்றலின் மீது அவர் நம்பிக்கை வைக்கிறார். நான் இதை முடிச்சிடுவேன், அப்படி செய்யலாமாண்டா செய்யக்கூடாது. அதாவது அரபியில் சொல்லுவாங்க அனானியத்தும்பாங்க. அனானியத்துன்னு சொல்லி பொதுவாக அந்த அரபு நம்ம முஸ்லீம் மரபுகளில் இருந்து அந்த மாதிரி ஒரு கருத்து சொல்கிறத நீங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், சிலர் கேள்விப்படாமல். அனானியத்துன்னு சொன்னால், அதாவது அனாண்டா நான் நியத்துனா என்னுடைய அந்த எண்ணம் இருக்குல்ல, என்னுடைய எண்ணத்தை சார்ந்து அந்த விஷயங்களை செய்கிறது. அப்படி என்ன சொல்கிறாருன்னா, அவர் சொல்கிறாரு மோசஸ், அதோடு அவங்க போகிறாங்க. அவை சந்தித்து கொள்ளும் அந்த இடத்தை அவர்கள் அடைந்த போது அவர்கள் தங்களுடைய மீனை மறந்து விட்டனர். அது நதிக்குள் மீண்டு செல்லும் தனது வழியை கண்டுகொண்டு ரகசியமாக நழுவி விட்டது. அவ்விடத்தை அவர்கள் கடந்து விட்ட பின்னர் அவர் தன் சேவகரிடம் கூறினார், நாம் மதிய உணவை எடுத்துக்கொள்வோம், இந்த பயணம் அனைத்தும் நம்மை முற்றிலும் களைப்படைய செய்துவிட்டது.
அவங்க அவர் என்ன செய்யறாருன்னா அப்படி போறாரு. நான் அடையவே மாட்டேன்னு ரொம்ப பயங்கரமா அந்த சொல்லுவாங்கல்ல, ரொம்ப வீராப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போறாரு. ஆனால் அவர் அந்த இடைப்பட்ட நேரத்தில் அந்த மீனை வந்து மறந்துடுறாங்க. மீன் என்ன செய்யுதுன்னா அது அவங்க அந்த இடத்த விட்டு நழுவி போயிடுது. அதெல்லாம் அவங்க மறந்துடுறாங்க, கவனிக்காமல் விட்டுறாங்க. ஏன்னா அவங்க கடவுளை சார்ந்து அவங்களுடைய திட்டம் கடவுளை சார்ந்ததாக இல்லை. மூசாவுடைய அந்த விஷயம் பிளான் வந்து கடவுளை சார்ந்து கடவுளை நோக்கியதாக அது இருந்திருந்தால் அவர் அது கவனத்தோடு அந்த விஷயம் அதை நடந்திருக்கும். இங்கே கவனமின்மை என்பது என்றைக்கு நம்ம கடவுளை விட்டு விடுகிறோமோ அங்கே நம்ம விட்டுருவோம், நம்மளையே நம்ம விட்டுருவோம் இல்லையா? அப்ப கடவுளை நம்ம பற்றி பிடித்து கடவுளை சார்ந்து கடவுளை நோக்கிய நம்மளுடைய வேலைகள் நம்முடைய செயல் திட்டங்கள் இருக்குமே ஆனால் அங்கே அது மிகவும் கவனத்தோடு அந்த விஷயம் செய்யப்படும், மறக்க மாட்டோம். அப்போ இந்த இடத்துல அவங்க அந்த விஷயத்தை மறந்துடுறாங்க. அந்த மீனை விட்டுறாங்க, தவற விட்டுறாங்க. அதுக்கு பின்னாடியே என்ன செய்யறாங்கன்னா அவங்க அந்த இடத்த கடந்து போயிடுறாங்க. கடந்து போயிட்டு நம்ம இதுக்கு மேல நம்மளால முடியாது, நம்ம ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம், நம்ம இங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு லஞ்சு முடிச்சுட்டு அப்புறமேல நம்ம போவோம் அப்படின்னு அவங்க ஒரு இடத்துல ஓய்வு எடுக்கிறாங்க. அப்போ அது தொடர்ந்து அல்லாஹ் சொல்றாரு, அவர் அதை பற்றி சொல்றாரு கடவுள் குர்ஆன்ல. அவர் கூறினார், வழியில் அந்த பாறையின் அருகே நாம் அமர்ந்தது நினைவிருக்கின்றதா? நான் மீனின் மீது எந்த கவனமும் செலுத்தவில்லை. சாத்தான் அதனை நான் மறக்கும்படி செய்து விட்டார். அதிசயமாக நதிக்குள் மீண்டு செல்லும் தனது வழியை அது கண்டுகொண்டது. அப்பதான் அவரு சொல்ற தன்னுடைய சேவகர்கிட்ட சொல்றார், நம்ம இடையில நம்ம உட்கார்ந்து ஓய்வு எடுத்தோமே அந்த இடம் நினைவு இருக்கா? அந்த இடத்துல தான் அங்கேதான் மீன் நம்மளை விட்டு அது நழுவி போயிடுச்சு. அப்ப நம்ம அதை அந்த இடத்துல நம்ம கவனம் செலுத்தல, அதுல மறந்துட்டோம், கவனிக்கல. ஏன்னா சாத்தான் என்னைய மறக்கடிச்சிட்டான். அப்ப சாத்தான் எங்க வந்து அமர்ந்திருப்பான் அப்படின்னா, எங்கே கடவுள் இல்லையோ அங்கே சாத்தான் வந்து நம்மோட வந்து உட்கார்ந்துருவான். கடவுள் அங்கே இருந்தாருன்னா சாத்தானுக்கு அங்கே வேலை இல்லை. ஏன்னா நம்ம கடவுளை பற்றி பிடித்து கொண்டு கடவுளை நினைவு கூர்ந்து கடவுளை பற்றிய சிந்தனையில நம்ம இருக்கும்போது இந்த விஷயத்தை நம்ம ரொம்ப முக்கியமாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும். நம்முடைய உள்ளத்தில் எப்போது நம்ம கடவுளுடைய சிந்தனைகள் கடவுளை பற்றிய நினைப்புகள் இருந்து கொண்டே இருக்குதோ அப்ப சாத்தான் வந்து உள்ளக்க வரமாட்டான். ஏன்னா சாத்தான் கடவுள் இருக்கிற இடத்துல வரவே மாட்டான். எங்கே அப்ப வெற்றிடம் ஏற்படுகிறதோ கடவுளுடைய சிந்தனை மறந்து போய் தன்னிலை மறந்து நம்ம அந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோமோ இருக்கிறோமோ வாழ்கிறோமோ அந்த இடத்துல தான் சாத்தான் வந்து குடிகொள்ளுவான். அந்த வெற்றிடத்தை சாத்தான் நிரப்பிடுவான். அப்போ அவர் சொல்றாரு, சாத்தான் நம்மளை மறக்கடிச்சிட்டான், அந்த மீன் வந்து என்ன செய்யுது, அது நதிக்குள்ள போய் சேர்ந்துருச்சு, அது கண்டுபிடிச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. மூசா கூறினார், அதுதான் நாம் தேடிக்கொண்டிருந்த அந்த இடமாகும். அவர்கள் தங்கள் காலடி சுவடுகளை தேடியவாறு திரும்பி சென்றனர். அப்ப என்ன செய்யறாங்கன்னா கடந்து வந்துட்டாங்க அந்த இடத்த. அவர் என்ன சொன்னார், மோசா என்ன சொன்னார், முதல்ல நான் அந்த இடத்தை அடையிற வரைக்கும் ஓய மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஓஞ்சது மட்டும் இல்லை, ஓஞ்சிட்டார் அவரு. அதுக்கு மேலே அவர் தொடர்ந்து இது பண்ண முடியல. அந்த இடத்தையும் கடந்து வந்துட்டார். அது எந்த இடத்துக்கு வந்து சேரணும், அவங்க ஒரு எந்த இடத்தை இலக்காக வைத்து அவர்கள் பயணித்தார்களோ அந்த இலக்கை அவர்கள் தவற விட்டு அதை கடந்து வந்து விட்டார்கள். மட்டுமல்லாமல் அந்த மீனையும் தவற விட்டு விட்டார்கள். ரெண்டுமே அப்ப எங்கே இப்ப என்ன நடக்குதுன்னா, அங்கே கடவுளை அவர் கருத்தில் கொள்ளலை, கடவுளை தன்னுடைய சிந்தனையில அவர் வைக்கவில்லை. இதுதான் இந்த இழப்புக்கு காரணம். அப்போ நம்ம கடவுளை சார்ந்து ஒரு விஷயத்தை செய்யும் போது நம்ம அந்த விஷயத்தை நம்ம கடவுள் நமக்கு செய்து முடிப்பார், நமக்கு அதை இலகுவாக்கி வைப்பார். நாம் தன்னை சார்ந்து நம்ம எப்போ நான் செஞ்சிருவேன், நான் அப்படி செஞ்சிருவேன், நான் என்னை பற்றி தெரியுமா, நான் எப்படிப்பட்டாலும், நான் இதெல்லாம் நான் அப்படி இல்லை இப்படி இல்லை, நான் இதெல்லாம் செய்யாமல் நான் வந்து இந்த வேலையை முடிக்காமல் நான் உட்கார போகிறதில்லை. இப்படிலாம் நம்ம வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்படிலாம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் அலுவல்களில் நம்ம எப்படி நடக்கிறோம், எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அது நோக்கியதாக அது இருக்குது, தன்னை சார்ந்து இருக்கிறதா
அல்லது கடவுளை நோக்கியதாக அது இருக்கிறதா என்பதை நம்ம சிந்தித்து பார்த்து கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து அடுத்து நம்ம தொடர்ந்து பார்ப்போம். கடவுளிடம் வருந்துவோம். தூபு இலல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது. அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சி பகருகின்றேன். அவர் தனித்தவர், இணைகளற்றவர். அப்போ அடுத்து 65வது வசனம். இங்கே தான் அந்த குரு மோசஸிற்கு மூசாவிற்கு சில படிப்பினைகளை அவருக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி ஒருத்தர் வர்றாரு, ஒரு ஆசிரியர், ஒரு குரு அவர் வர்றாரு. அவர் யாருன்னா கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவர். அவர் சும்மா சாதாரண மனிதர் இல்லை, கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு கடவுளால் அனுப்பப்பட்ட ஒருவர். அவர் மூசாவுக்காண்டி அனுப்புகிறார் கடவுள். அவருக்கு போய் இந்த சில விஷயங்களெல்லாம் கற்றுக் கொடுங்க என்பதாக அந்த விஷயம் அங்கே நடக்குது. நம்ம பார்ப்போம் அதை வசனத்தை இன்ஷா அல்லாஹ். கருணை கொண்டு நாம் ஆசீர்வதித்த, மேலும் அவர் மீது நமக்கே உரியதான அறிவு வழங்கப்பட்டிருந்த நம்முடைய ஊழியர்களில் ஒருவரை அவர்கள் கண்டனர். அல்லாஹ் சொல்றார், நமக்கே உரிய அறிவு, கடவுளுக்கே உரிய அந்த அறிவை வழங்கப்பட்டிருந்த அந்த ஒருவர் நம்முடைய ஊழியர்னு சொல்றார் அல்லாஹ். மோசஸ் அவரிடம் கூறினார், உங்கள் மீது அருளப்பட்டுள்ள அறிவிலிருந்தும் வழிகாட்டலிலிருந்தும் சிலவற்றை நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுக்கும் பொருட்டு நான் உம்மை பின்தொடரலாமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் அவர் அறிஞ்சிருக்கிறார். அவர் ஒரு அருள் பாலிக்கப்பட்டவராக இருக்கிறாரு. கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட, அறிவை கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவராக அவர் இருக்கிறார் என்பதை மூசா அறிந்திருக்கின்றார். அதனால தான் கேட்குறாரு, உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அறிவிலிருந்தும் வழிகாட்டலிருந்தும் நான் கற்றுக்கொள்ள நான் விரும்புகின்றேன். அதனால் நான் அதற்காக வேண்டி நான் உங்களை ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு மூசாட்ட, நான் அந்த கருத்தை நான் படிச்சுட்டு சொல்லிட்டு நம்ம வசனத்துக்கு போவோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்னோட தொடர்ந்து பொறுமையாக என்னோட இருக்க முடியாது. நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறீங்க, ஆனால் என்னோட நீங்கள் தொடர்ந்து பயணிக்க முடியாது. பொறுமையோடு நீங்கள் பயணிக்க முடியாதுங்கிறார். ஏன் பொறுமையோடு பயணிக்க முடியாது அப்படின்னா, இங்கே அவரும் மூசாவை பற்றி அறிஞ்சிருக்கிறார். மூசாவும் அவரை பற்றி, குருவை பற்றி அறிந்திருக்கின்றார். அந்த குருவானவர் அவரும் மூசாவுடைய அந்த தன்மைகளை பற்றியும் அவர் அறிந்திருக்கின்றார். அதனால தான் அவர் சொல்றார், நீங்க பொறுமையா ஒருத்தரை பற்றி அறிஞ்சிருந்தா தானே சொல்ல முடியும் இல்லையா? அப்ப அவர் நீங்க என்னோட பொறுமையா நீங்க வர முடியாது, பயணிக்க முடியாது தொடர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் பொறுமையா இருக்க முடியாது அப்படிங்கிறத காரணத்தை சொல்றாரு. இங்கேதான் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான இடமா இருக்கு. என்னன்னா, நீர் புரிந்து கொள்ளாதவற்றின் மீது எப்படி உம்மால் பொறுமையாக இருக்க முடியும்? இது ரொம்ப முக்கியமான இடம். இந்த இடம் நம்ம கவனிக்கணும். நாம ஒரு விஷயத்துல பொறுமையை இழக்கிறோம், அவசரப்படுறோம், நம்முடைய உணர்வுகளை இழக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதாவது நான் சொல்றது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தின் மீது பொதுவாக இல்லை, பொதுவாக ஒரு வேலைகள் அந்த மாதிரி அதை சொல்லலை. ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி நாம் பேசும்போதோ அல்லது அதை பற்றி நம்ம விவாதிக்கும் போதோ நாம் அந்த இடத்துல அவசரப்படுறோம், பொறுமை இழக்கிறோம், தவறான எண்ணங்களை கொள்கிறோம் என்று சொன்னால் அந்த குறிப்பிட்ட விஷயத்தின் மீது நமக்கு புரிதல் இல்லை, சரியான பார்வை இல்லை என்று அர்த்தம் இல்லையா? ஏன்னா நம்ம சரியாக ஒன்றை நம்ம புரிந்து கொண்டோமேயானால் அந்த விஷயத்தில் நம்ம பொறுமையோடு இருப்போம். அது ரொம்ப இலகுவாக, பொறுமையாக, நிதானமாக நாம் அதை அணுகுவோம்.
அப்போ நம்மளால அதை பொறுமையாக அணுக முடியல எழும்போது நமக்கு அந்த விஷயத்தில் புரிதல் இல்லைன்னு அர்த்தம். அதை தான் அவர் சொல்கிறார், நீங்கள் உங்களுக்கு எதன் மீது அதாவது நீங்கள் புரிந்து கொள்ளாதவற்றின் மீது எப்படி உம்மால் பொறுமையாக இருக்க முடியும் அப்படிங்கிறார். எப்படி முடியாதுல்ல, ஏன்னா அதில் உங்களுக்கு புரிதல் இல்லை. அவர் கூறினார், கடவுள் நாடினால், யார் சொல்றா? மூசா சொல்றாரு. அப்ப கடவுளை சார்ந்துதான் அவர் சொல்றார். அவர் கூறினார், கடவுள் நாடினால் பொறுமையுடையவனாக என்னை நீர் காண்பீர். நீர் எனக்கிடும் எந்த கட்டளைக்கும் நான் கீழ்ப்படியாது இருக்க மாட்டேன். 2 விஷயத்தை அவர் வாக்குறுதி சொல்றார். நான் அல்லா நாடுனா என்னைய பொறுமையோடு நான் இருப்பேன், பொறுமையுடையவனாக நீங்க என்னைய பார்ப்பீங்க. மேலும் நீங்கள் எனக்கு என்ன சொல்கிறீங்களோ அதை நான் அப்படியே நான் கேட்பேன், கேட்டு நடப்பேன். அதுக்கு நான் எந்த ஆட்சேபனையோ எதிர்ப்போ எதுவுமே நான் செய்ய மாட்டேன். நீங்கள் சொல்கிறத அப்படியே நான் கேட்டு கீழ்ப்படிஞ்சு நான் அப்படியே உங்களை ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கு எந்த மறுப்பும் நான் சொல்ல மாட்டேன். அதுதான் இதில் அடங்கியிருக்கிற பொருள். அவர் சொல்கிற விஷயத்தில் இதெல்லாம் அடங்கியிருக்கு. அப்போ சொல்கிறார் அப்படி. அவர் கூறினார், திரும்ப அந்த குரு மூசாவுக்கு சொல்றார். அவர் கூறினார், நீர் என்னை பின்தொடர்ந்தால் பின்னர் அதனை பற்றி உமக்கு கூற நான் முடிவு செய்தாலே அன்றி எந்த ஒன்றை பற்றியும் என்னிடம் நீர் கேட்காதிருக்க வேண்டும். அப்போ இவர் மூசா சொல்லிடுறார், நான் அப்படி செய்ய மாட்டேன், பொறுமையாக இருப்பேன், நான் உங்களை நீங்கள் சொல்கிறத கேட்டு அதேபடியே நான் வந்துகிட்டே இருப்பேன் அப்படி சொல்கிறாரு. அப்போனா நீங்கள் ஒரு கண்டிஷன் போடுறாரு. அப்போனா நீங்கள் நீ ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் நான் ஒரு விஷயத்தை செய்வேன், செஞ்சுக்கிட்டே வருவேன், அதை பற்றி விளக்கத்தை நான் பின்னாடி சொல்லுவேன். என்ன, அது ஏன் செஞ்சேன், எதுக்காக செஞ்சேன் அப்படிங்கிற விஷயத்த நான் பின்னாடி சொல்லுவேன். அப்போ சொல்கிற வரைக்கும் நீ பொறுமையாக என்னோட வரணும் அப்படிங்கிறது. அதுக்கு இடையில நீ எதையும் கேட்கக்கூடாது. இது ஏன், அது ஏன், இது ஏன் அப்படி நடக்குது, எதுவுமே நீ கேட்கக்கூடாது. சரியா? அப்போ அவர் இப்போ சொல்கிறார், நான் உங்களுக்கு அப்படியே நான் கீழ்ப்படியான்னு சொல்லிட்டேன், அப்போ நீ இப்படி தான் வரணும் அப்படின்ற கண்டிஷனோட என்ன செய்யறாருன்னா, அந்த நிபந்தனையோட அவர்கிட்ட அதை சொல்லி அவங்க போகிறாங்க. அதுக்கப்புறம் அது நடக்கிற விஷயங்கள் ஒன்று ஒன்றா நடக்குது. அதுதான் அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறார். எனவே அவர்கள் சென்றனர், அது போகிறாங்க. அவர்கள் ஒரு கப்பலில் ஏறிய பொழுது அவர் அதில் துளை ஒன்றை போட்டார். அப்போ முதல்ல ஒரு விஷயம் செய்கிறார், ஒரு கப்பலில் ஏறுறாரு, அதில் அந்த கப்பலை ஓட்டையை போட்டுறாரு. ஒரு கப்பலில் ஏறிட்டு அதில் ஓட்டையை போட்டால் எப்படி இருக்கும்? இப்போ ஒரு பலூன், ஒரு பெரிய ஒரு டீப்பை நம்ம காற்றடிச்சு தண்ணியில் இறங்குறோம். என்ன, அதை நம்ம தண்ணியில் ஏறி மிதந்துக்கிட்டு இருக்கும்போது அதை ஒரு ஊசியை வச்சு குத்தி பஞ்சராக்கி விட்டால் எப்படி இருக்கும்? என்ன மாதிரியான ஒரு மனநிலையில் நம்ம இருப்போம்? அவசரம், என்னடா அப்படி பண்ணுறீங்க, ஏன் அப்படி பண்ணீங்க, பதட்டப்படுவோம் இல்லையா? அதே மாதிரி ஒரு உணர்வுக்கு தான் மூசாவும் ஆளாகிறார். அப்போ ஓட்டையை போட்ட உடனே மூசா உடனே முதல்ல ஆட்சேபனை செய்கிறாரு. அதில் உள்ள மக்களை மூழ்கடிக்கவா அதில் நீர் ஒரு தொலையை போட்டீர், நீர் ஒரு பயங்கரமான ஒன்றை செய்து. என்னையா அது, ஒரு கப்பலில் ஏறி உட்கார்ந்து இருக்கோம் நம்ம, நீ ஓட்டையை போடுற. அப்போ மக்கள்லாம் அதில் ஏறி அவங்க எல்லாரும் கடலில் தண்ணியில் மூழ்கி போகிறதுக்கு தான் நீ இப்படி செய்கிறியா? என்ன நீ ஒரு பயங்கரம், என்ன ஒரு வேலையை நீ செஞ்சு வச்சிருக்கிற, என்ன ஒரு ஆபத்தான ஒரு விஷயத்தை நீ செஞ்சிருக்கிற அப்படின்னு எடுத்த உடனே என்ன செய்கிறாரு, அவர் தன்னுடைய பொறுமையை இழந்து விடுகின்றார். அப்போ அவர் என்ன சொல்லிட்டு வந்தார், நான் பொறுமையாக இருப்பேன், நான் எதையும் கேட்க மாட்டேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படியே கேட்டுட்டு வருவேன் அப்படின்னு சொன்னாரா? அப்போ அவர் என்ன சொன்னார், நீங்கள் இப்போ நான் சொல்லாத வரைக்கும் நீ என்கிட்ட எந்த கொஸ்டினும் கேட்கக்கூடாது. இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமும் அவர் மறக்கிறார். அல்லாஹ்வை மறந்துட்டு அங்கே தன்னுடைய உணர்வுக்கு ஆட்பட்டவராக. பொதுவாகவே மூசா எப்பவுமே அவருடைய வரலாறு நம்ம படித்தோம்னா குரான்ல உணர்வுக்கு ஆட்பட்டவராக அவர் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் எல்லா விஷயத்திலுமே. அப்போ அவர் அவர் செஞ்சிடறார், கேட்குறாரு. அப்போ திரும்ப அவர் ஞாபகப்படுத்துறாரு. குரு என்ன சொல்கிறாரு, நான் சொல்லலையா நீங்கள் என்னோட பொறுமையாக வர முடியாது அப்படின்ட்டு சொன்னேன்ல உங்கள்கிட்ட. என்ன சொன்னேன் முதல்ல, நீங்கள் என்னோட பொறுமையாக உங்களால் வர முடியாது, பொறுமையாக இருக்க முடியாதுன்னு சொன்னேனா இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு. நான் அந்த கருத்தை மட்டும் சொல்லிட்டு வரேன். உடனே என்ன செய்கிறாருன்னா, மூசா, அடடா
நம்ம எவ்வளோ முதல்ல சொன்னோமே அதே மாதிரி நம்ம நடக்கலையேம்மா, தப்பு பண்ணிட்டோமே. அது இப்படி சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன், நான் வந்து வருந்துகிறேன், ரொம்ப சொல்கிறார், நான் வருந்துறேன், ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன், நான் என்னை நான் மறந்ததுக்காக என்னை நீங்கள் தண்டிச்சிடாதீங்க, நான் மறந்துட்டேன், நான் சாரி கேட்டுக்கிறேன், நான் மறந்துட்டேன், அதுக்காண்டி அதை நான் மறந்துட்டதுக்காண்டி நீங்கள் என்னைய தண்டிச்சிட்டு அதை குற்றம் பிடிக்காதீங்க, மேலும் என்னை ரொம்ப கடுமையாக என்னை வந்து இது பண்ணாதீங்க, கடுமை காட்டாதீங்க, ஐ எம் வெரி சாரி அப்படின்னு சொல்லி மூசா வந்து மறுபடியும் சாரி கேட்குறாரு. மறுபடியும் போகிறாங்க. அவர்கள் ஒரு சிறுவனை சந்தித்த போது அவர் அவனை கொன்று விட்டார். இதுவும் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனத்தோடு படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி இந்த வசனத்தில் இருக்குது. இந்த இடத்துல இருக்குது. இது ரொம்ப முக்கியமான இடமா இருக்குது. இன்ஷால்லா நம்ம படிப்போம். அப்போ அவரை கொன்று விட்டார். ஒரு சிறுவனை பார்க்குறாங்க. அந்த சிறுவனை பார்த்த உடனே அவர் கொலை செஞ்சிடறாரு அந்த சிறுவனை. அப்போ மறுபடியும் கொந்தளிக்கிறார் மூசா. அவர் வந்து என்ன செய்யறாருன்னா சாரி கேட்டா, ஐயோ நமக்கு செஞ்சிருக்கணும், இனிமேல் நம்ம செய்யக்கூடாது, நான் மறுபடியும் நான் ஒழுங்காக நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கொலை செய்யறதுங்கிறது படகுல ஓடுறதாவது அதை நம்ம பழுத சரி செஞ்சிட முடியும் இல்லையா? ஒரு சிறுவனை, அதுவும் ஒரு பெரிய மனிதரை கூட இல்லை, ஒரு சிறுவனை, ஒரு அப்பாவி சிறுவனாக, ஒரு அப்பாவியாக தோற்றமளிக்கும் ஒருவனை, ஒரு சிறுவனை அவர் கொண்டு இருக்கக்கூடும். நம்ம அப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த சுச்சுவேஷன் அப்படித்தான் இருக்கும். சிறுவனா இருந்தாலே நம்ம ஒரு சின்ன பையனை பார்ப்போம். ரொம்ப சின்ன பையனா இருக்கணும்டா அவன் நம்ம எப்படி பார்ப்போம்? ரொம்ப அப்பாவியா, ஒன்றுமே தெரியாத ஒருவனா அப்படித்தான் இருப்பான் இல்லையா? அவனை கொலை செய்யும் போது அவர் கொந்தளிக்கிறார். அதாவது எந்த ஒரு தவறுமே செய்யாத, மற்ற ஒரு ஆத்மாவை கொலை செய்யாத இத்தகைய ஒரு குற்றமற்ற ஒரு ஆத்மாவை நீர் ஏன் கொலை செய்தீர்? கொடூரமான ஒன்றை நீ செய்துவிட்டு, முதல்ல என்ன சொன்னாரு? ஓட்டையை போடும்போது பயங்கரமான ஒரு வேலையை செஞ்சிட்டீங்க அப்படின்றாரு. இப்போ என்ன சொல்றாரு? கொடூரமான ஒரு வேலை நீங்க செஞ்சது. ஒரு சின்ன பிள்ளைய போய் கொலை செய்யறீங்களே, ஒரு சின்ன பையனை கொலை செய்யலாமா? எவ்வளவு அக்கிரமம், அநியாயம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நான் என்னோட நீ மறுபடியும் பொறுமையா இருக்க முடியாது, நான் உன்னோட சொல்லலையா? திரும்ப நினைவு எடுத்துறாரு. பொறுமையை இழக்கிறீங்க. நீங்க அவன்கிட்ட என்ன சொன்னேன்? நீங்க பொறுமையா இருக்கவே முடியாது, என்னோட நீங்க பொறுமையா தொடர்ந்து பொறுமையோட என்னோட நீங்க பயணிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னா இல்லையா? இது என்னாச்சு இப்ப அப்படின்னு மறுபடியும் கேட்கிறாரு. திரும்பவும் அவர் என்ன செய்யறாரு மூசா? அப்போ அவர் இப்ப இப்படி வந்துடுறாரு. சரி, இதுக்கு மேல நான் உங்கள்கிட்ட எதையாவது கேட்டேன்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, என்னை விரட்டி விட்டுருங்க, என்னைய உங்க கூட வச்சுக்கிறாதீங்க. இதுக்கு மேல நான் எதுவுமே கேட்க மாட்டேன். இதுக்கு மேல நான் கேட்டேன்னு சொன்னா என்னைய உங்கள்கிட்ட இருந்து தள்ளி விட்டுருங்க. ஏன்னா நான் ரொம்ப உங்கள்கிட்ட சாரி கேட்டுட்டேன். நான் ரொம்ப அடிக்கடி ஏற்கனவே உங்கள்கிட்ட சாரி கேட்டேன், ரெண்டாவது திரும்ப திரும்ப நான் சாரி கேட்டுட்டே இருக்க முடியாது. ஏன்னா போதுமான அளவு மன்னிப்பு கோருதலை நீர் கண்டு விட்டீர் அப்படின்னு அவர் சொல்றாரு, மூசா சொல்றாரு. திரும்பவும் போறாங்க. இப்படி நடக்குது. இந்த செய்திகளை நாம் என்ன செய்யணும்? இதில் உள்ள விஷயங்களை நம்ம முழுவதாக நம்ம எல்லாவற்றையும் நம்ம படித்து இதில் விஷயங்கள், பேச வேண்டிய விஷயங்கள், சொல்ல வேண்டிய விஷயங்கள், அதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் நிறைய இருக்குது. இது ஒரு குறிப்பிட்ட சில வசனங்கள் தான். இந்த வசனத்துக்குள்ள அவ்வளோ படிப்பினைகளும், நம்ம ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய படிப்பினைகளும் செய்திகளும் இதில் இருக்குது. நம்ம இதை விரிவாக நம்ம பார்க்க வேற ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நம்ம அதை இந்த விஷயத்தை, இந்த குறிப்பான இந்த விஷயத்தை, இதில் உள்ள ஒரு செய்தி சாரம் என்ன அப்படின்னா, அதை மட்டும் நான் சொல்லிட்டு இதை முடிச்சுக்கிறேன். அதாவது நாம் பார்க்கக்கூடிய, நம்மளுடைய கண்களால் நம்ம காணக்கூடிய நிகழ்வுகள், சம்பவங்கள் பலவாறாக இருந்தாலும், அது நமக்கு சில நேரங்களில் அநியாயமாக தோன்றினாலும், ஆனால் அதை செய்வது கடவுள் தான். ஒவ்வொன்றையும் நடத்துபவர் கடவுளாகத்தான் இருக்கின்றார். அப்படி செய்யக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் தக்க காரணம் இல்லாமல் கடவுள் எந்த ஒன்றையும் செய்வதில்லை. இதுதான் அதில் உள்ள செய்தி. சுருக்கமாக சாராம்சமாக சொல்வதாக இருந்தால், அவர் செய்யக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் தக்க காரணம் இருக்குது. அதை நம்ம எளிதாக புரிந்து கொள்ள முடியாது. இது ஏன் அப்படி செய்ய, எதனால் நடக்குது, அது நம்ம ஈஸியாக புரிந்து கொள்ளும் மாதிரியான இல்லை, அதை ஆழ்ந்து நம்ம இன்னும் வாசிக்க வேண்டி இருக்குது. குரானை ஆழ்ந்து நம்ம சிந்திச்சு அதிலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறையாக இருக்குது.
இன்ஷா அல்லாஹ் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். தொழுகை நிலைநாட்டுங்கள். அக்கிமுஸ்ஸலாம்.